ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் லைக் சேனல். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்றீங்க, லைக் பண்ற மாதிரி கமெண்ட் பண்ணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு புரியல அப்படிங்கறதையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள பழைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நார்மல் பிளவுஸை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். கட்டிங் வந்து வீடியோ நம்ம போட்டுட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சிங் வீடியோல வந்து பார்ட் 1 ஏற்கனவே ஒரு நேற்று என்னால போட முடியல, அதுக்கு முந்தின நாள் நம்ம போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து அதோட பார்ட் கண்டினியூ தான். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எப்படி கட் ஸ்டிச் பண்றது அப்படின்றத நம்ம வந்து போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் கொடுத்து பாக்குறீங்க, அதுவே எனக்கு மோட்டிவேஷனா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சதை ஒண்ணு சொன்னோம்னா அது கொஞ்சம் அடுத்தவங்களுக்கும் தெரியணும், அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா நல்லா இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன். ஏதாவது வளர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் நேரா பேசி வீடியோ போடுறது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கு. இப்போ 2 வீடியோ தான் இந்த மாதிரி நான் ஃபேஸ் காட்டி போட்டுட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கான வீடியோ என்ன போட போறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் பார்ட்ல நம்ம டாட்லாம் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம பட்டி பகுதியை ஜாயின் பண்ணுவேன். என்னோட கட்டிங் வீடியோல பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இது வந்து பட்டி பகுதியை வந்து நான் எப்பயுமே வந்து கட் பண்ணும் போது கரெக்டான அளவுகள் வச்சு கட் பண்ண மாட்டேன். ஸ்டிச்சிங் பண்ணும் போதுதான் அதற்கான அளவுகளை மார்க் பண்ணி பட்டி பகுதியை கட் பண்ணி ஜாயின் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். ஃப்ரண்ட் பார்ட்ல பட்டி பகுதியும் ஊக் பட்டியும் எப்படி கரெக்டா நம்ம ஃபிட்டிங்கா ஜாயின் பண்றதுன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னாதான் உங்களுக்கு டீட்டெயிலா புரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்னைக்கான ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்ல பட்டி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து பேக் பார்ட் எடுத்து நான் தச்சு முடிச்சதை எடுத்து நார்மல் பக்கத்தை மேல பார்க்க வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டையும் தச்சு முடிச்ச நம்ம டாட் பிடிச்ச பகுதியை திருப்பி நல்ல பக்கத்தையும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கவுத்தி வச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கரெக்டா ஷோல்டரும் ஆம்கோலும் ஜாயின் பண்ற மாதிரி பிளவுஸை வந்து நம்ம எப்பயும் கப் ஷேப் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நகலாம இருக்கிறதுக்கு 2 சைடும் ஒரு ஊக் குதிக்கிட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்ப பட்டி எந்த அளவுக்கு நமக்கு வேணும் அப்படின்றத மார்க் பண்றேன் பாருங்க. எத்தனை இன்ச்சு வேணும் அப்படிங்கறத வந்து நான் அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி இன்ச்சஸ் வந்து அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டியை ஜாயின் பண்ணும்போது பட்டிகள்லயும் சரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் நமக்கு வராது. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ணி ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்க இந்த மெத்தட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுவீங்க. எனக்கு ரொம்ப முதல்ல பட்டி பகுதி ஜாயின் பண்றப்ப ஸ்டார்டிங்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். சைடு ஜாயின் பண்ணும்போதுதான் இந்த மிஸ்டேக் அதிகமா வரும். பட்டியும் அதுவும் ஒரே மாதிரியே முடிக்கவே முடியாது. முன்பக்கமும் பின்பக்கமும் ஏற்றத்தாழ்வு வந்துடும். அப்போ வந்து என்னால பிளவுஸை வந்து கரெக்டா பினிஷிங் பண்ண முடியாது. நான் ஸ்டார்டிங்ல பிளவுஸ் தைக்கும் போதெல்லாம் அந்த மாதிரியான நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் நான் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தைக்க பழகிக்கிட்டேன். ஓரளவுக்கு கஸ்டமர்ஸும் வராங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரி நிறைய பேர் கத்துக்கணும், அதாவது எனக்கு தெரியும் ஆனா சரியான முறை தெரியாம நிறைய பேர் தைக்காம இருக்கலாம். அவங்களுக்காக தான் நான் வீடியோ போடவே ஆரம்பிச்சேன். என்னோட வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நார்மல் பிளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். பர்ஃபெக்டா அளவு பிளவுஸ் இருந்துச்சுன்னா சூப்பரா ஃபிட்டிங்கா கொடுக்க முடியுங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல எதுவுமே இன்ச்சஸ் மாத்தாதீங்க. அப்படியே நான் சொன்ன மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரியான நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பட்டியை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு நல்ல பக்கத்தையும் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டா வர்றதுக்காக தான் நம்ம நல்ல பக்கத்தையும் ஒண்ணு போல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு இப்ப இந்த பட்டிக்கு நம்ம 3 இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவுகள் 3யுமே இந்த பட்டி பகுதியில கரெக்டா குறிச்சிருங்க. அதுல வந்து நான் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா தையலுக்கான அளவுகளுமே துணிக்கு மேல வச்சிருப்பேன். 1/2 இன்ச்சு வச்சு நோட் பண்ணணும். அப்பனாதான் தையலுக்கான அளவுகளும் நமக்கு அதோட சேர்த்தே நம்ம அளக்க வாய்ப்பு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா தையலுக்கான அளவுகள் விடாம நீங்க கட் பண்ணும் போது என்ன ஆயிரும்னா 1/2 இன்ச்சு மேல ஏறி வந்து பட்டி பகுதியானது ஏறி போயிடும். சோ தையலுக்கான கீழே வந்து நம்ம மடிச்சு அடிச்சுட்டோம், அதனால தையலுக்கான அளவு தேவையில்லை. மேல மட்டும் 2 பகுதியையும் கட் பண்றதுக்கு அந்த மேல் பகுதிக்கு 1/4 இன்ச்சும் இந்த இதுக்கு 1/4 இன்ச்சு 2க்கும் சேர்ந்தாப்புல எந்த இன்ச்சஸ் வேணுமோ அந்த அளவு எடுத்துட்டு அதோட சேர்த்தே இந்த இன்ச்சு அளங்க. நான் அளக்கும் போது நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் 1/2 இன்ச்சுக்கு மேல வச்சுதான் டேப்பை வச்சு அளந்திருப்பேன்.
நெக்ஸ்ட் பட்டி பகுதியை கரெக்டா எந்த அளவு எந்த இடத்துல வருமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அந்த பார்டரை வந்து கீழ் நோக்கி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மார்பகங்கள்ல வந்து அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கீழே பார்க்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுத்தம் இருக்காது. இதே மாதிரியே 2 பகுதியையுமே நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயும் பாருங்க, இதுலயும் பட்டி பகுதியை கரெக்டா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பிளவுஸ் வந்து நான் கொடுத்த அளவு மாதிரியே இருந்துச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கஸ்டமர் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து நான் வந்து இப்பதான் கொஞ்ச நாளா தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும். ஆனா கொடுக்குறவங்க எல்லாருமே கரெக்டா இருக்குமா எனக்கு இதை தச்சு கொடுத்து ஒரு பிளவுஸ் கொடுத்தாங்கன்னா அடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வெளியே தைக்க ஆரம்பிச்சு சந்தோஷமா இருக்கு. நான் தைச்சு கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் ஆயிடுச்சுங்க. போன தீபாவளிக்கு தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் வெளியே தச்சு கொடுக்கறதுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி தைக்க தெரியும், பட் வெளியே கஸ்டமருக்கு தைக்க மாட்டேன். என்னோட சொந்தக்காரங்களுக்கு, எனக்கு, எங்க அம்மாக்கு, என் தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். பட்டி பகுதி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நேர் கட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த லைட்டா அந்த இடத்துல வந்து மைல்டா வந்து கொஞ்சம் லைட்டா கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுங்க. இது வந்து கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா என்னோட வீடியோல இருக்கு. பட்டி பகுதியில அந்த இடத்துல எப்படி கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்றேன்றது. அந்த மாதிரி இருக்கும்போது கழுத்துக்கிட்ட இறக்கங்கள் வராது. அந்த கழுத்துக்கிட்ட ஏற்றத்தாழ்வு வர்றதை வந்து நம்ம தவிர்க்கிறது, அதை வந்து மைல்டா கட் பண்ணணும். அதுக்கான வீடியோ வந்து தனியாவே நான் போட்டிருக்கேன். என் வீடியோல போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒரே மாதிரி சேமான அளவா கட் பண்ணிட்டு இப்ப பட்டிப்பகுதியை மட்டும் ஜாயின் பண்ணிடலாம். பட்டிப்பகுதிக்கு வந்து துணி வந்து 2 இன்ச்சு 2.25 இன்ச்சு அளக்கலாம் வேண்டாம். ஒரு மேக்சிமம் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மேல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம உள்ள திருப்புறதுனால பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பெட்டி. சோ நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி விடுற மாதிரி கூட இருக்கலாம். 3 இன்ச்சு வரைக்கும் கூட தாராளமா நீங்க எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு நேரா ஒரு தையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் கொடுக்கறது மூலமா வந்து அந்த துணி வந்து பிரிந்து போகாம கரெக்டா இருக்கும். திருப்பி அது மேல என்ன பண்ணலாம்னா ஒரு அமுக்கடி மாதிரி ஒரு அமுக்கடி ஸ்டிச்சிங் அது மேலேயே கொடுத்துருங்க. இப்ப நம்ம தைக்கிறது வந்து கெட்ட பக்கத்துல வச்சு தைக்கிறோம். அதாவது இது வந்து ஊக்கு மற்ற சைடு. ஓகேங்களா? இப்ப வந்து இந்த சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி ஆப்போசிட் சைட்ல லைட்டா மைல்டா 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் கொடுத்துருங்க. இது வந்து என்ன பண்ணா பிரிந்து போகாது. அதாவது ஊக்கு பெட்டி தைக்கிறதுக்கு வந்து என்ன பட்டி வந்து ஊக்கு தைப்பாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி தைங்க. கொஞ்சம் சரி பிரிந்து போகாம இருக்கு. உங்களுக்கு கொக்கி பட்டு இழுத்து நூல் வராம இருக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்றேன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மைல்டா அந்த சைடு துணியை மடக்கி கரெக்டா நம்ம தச்சிருக்க லைன் மேல அந்த துணியை அப்படியே வச்சு ஒரு லைன் பூக் பட்டி கரெக்டா போடுற அளவுக்கு 5 இது நோட் பண்ணிக்கோங்க எங்க போடணும் அப்படின்னு. அந்த இடத்துல கரெக்டா நோட் பண்ண இடத்துல கரெக்டா ஊக் மாதிரி வச்சு விட்டுருங்க. சில பேர் விரும்புவாங்க, சில பேர் வந்து பட்டன் தான் விரும்புவாங்க. அது கஸ்டமரை பொறுத்தது. அது யார் என்ன கேட்கறாங்களோ அதுக்கு தக்கன நம்ம அதை வச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம அவங்க சொல்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் அவங்களே நமக்கு தேடி வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதை வந்து அனுபவ ரீதியாகவும் உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதாங்க, 5 பட்டியுமே வச்சாச்சு. திருப்பியும் சைட்ல ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கரெக்டா அந்த கழுத்து ஷேப் அளவுக்கு தேவையான அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸ்ட்ரா பீசஸ். இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் பட்டி வச்சிடலாம். இதுலயும் அப்படிதான் மைல்டா நான் எப்படி கட் பண்றேன்னு பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிளியரா நான் வந்து தனியாவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். வேணும்ன்றவங்க அதை போய் வாட்ச் பண்ணி பாருங்க. வீடியோல எதுவும் டவுட் இருந்துச்சு, இந்த ஸ்டிச்சிங் எதுவும் டவுட் இருந்தாலும் சரி, இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியல அப்படின்னாலுமே மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள கிளாத் எல்லாத்தையுமே உள்ள திருப்பிடணும் மொத்தமாவே. ஓகேங்களா? அப்படியே மொத்தமா திருப்பி வச்சு ஒரு லாங் தையல் கொடுத்துருங்க. அடுத்து எட்ஜஸ்லயே ஒரு தையல். கரெக்டா நெக் பீஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க எவ்வளவு அழகா ஊக்கு பெட்டி வந்து சேமா பர்ஃபெக்டா வந்திருக்குன்றது உங்களுக்கே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான அடுத்த பார்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பட்டி பகுதியும் ஊக்கு பட்டியும் சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல கை எப்படி குடஞ்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத அடுத்து கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கழுத்து பகுதியை எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறதையும் டீடைல்டா பார்ப்போம். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற எதாவது டவுட் இருந்தாலும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
இல்ல நான் சொல்றது பேசுறது புரியுது புரியல அப்படின்னாலும் எதுனாலும் மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஷோல்டர் ரெண்டையும் வச்சு நல்ல பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி அதையும் ஒரு ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்குவோம். அப்புறம் நம்ம கைப்பகுதியும் கழுத்து பகுதியும் ஸ்டிச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching. Thanks for watching.